நமசிவாய. காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நேரம் இருக்கு இல்லையா, அந்த டைம் அப்படிங்கிற விஷயம் தான் எல்லாமே. அதனால தான் வந்து பார்த்தோம்னா, நம்ம வந்து எனக்கு டைமே சரியில்ல. நெறைய பேர் சொல்றத பார்த்துருப்பீங்கன்னா, டைம் நல்லா இருக்கு. டைமே சரியில்ல அப்படிங்கிறது. அ ஒரு காலத்தில எப்படி இருந்தேன் அப்படின்ற மாரியான விஷயங்கள். என்னுடைய கர்மா அந்த மாதிரியான இருக்குன்ற மாரியான விதியை நொந்து கொள்வதுன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த விஷயங்கள் எல்லாமே இந்த ஒரு முறையினால் தீரும் அப்படின்ற மாரியான விஷயமா கண்டிப்பான முறையில சொல்ல முடியும். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு விஷயத்த எடுத்து செய்றீங்க. அதில ஏதாவது ஒரு தடைகள் வந்து கொண்டிருக்கிறது. ஒரு அப்ஸ்டக்கிள்ஸ் எப்பவுமே பார்த்துக்கிட்டே இருக்கோம். அப்ப அந்த அப்ஸ்டக்கிள்ஸ் தீரணும் அப்படின்ற மாரி நம்ம வந்து ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய நேரம் அப்படிங்கிறது, அந்த ஒவ்வொரு விஷயமே நம்ம வந்து ப்ராப்பரான டைம்ல செய்யணும் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து முகூர்த்தம் எல்லாம் பார்த்து செய்றோம் இல்லையா? ஒவ்வொரு டைமுக்குமே ஒவ்வொரு முகூர்த்தம் அப்படிங்கிறது. அந்த காலத்தில வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வெளியில போறதுக்கு சின்னதா வெளியில போறதுக்கு முகச்சவரம் பண்றதுக்கு கூட ஒவ்வொரு நேரமும், காலமும் பார்த்து தான் செய்வார்கள். ஸோ இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில அந்த மாதிரியான விஷயங்கள் முடியல. அப்ப நம்ம வந்து முடியாத சந்தர்ப்பத்தில நம்ம வந்து ஏதாவது ஒரு விஷயங்கள் செய்றோம் அப்படின்றத முக்கியமான விஷயங்கள் செய்யும்பொழுது, அந்த ஒரு விஷயம் இந்த சாண்டிங் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நம்ம மனதுக்குள்ள செய்து கொண்டே இருந்தோம் என்றால், வாழ்நாள் முழுவதுமே செய்து கொண்டிருக்க வேண்டும். அது மாதிரியாக செய்து கொண்டு இருந்தோம் என்றால், நமக்கு ஏதாவது ஒரு கெட்ட டைமா அது மாதிரியான ஒரு நேரமா இருந்தாலோ, அது தவறான டைம்ல நம்ம ஒரு விஷயத்த தொடங்கிட்டாலும், அந்த விஷயம் கூட மாறும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக இருக்கிறது. காலம் அப்படிங்கிறது மிக மிக வலிமையானது. அதனால தான் வந்து பார்த்தோம்னா, அந்த காலம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பொறுத்தவரைக்கும் நமக்கு வந்து ஜோதிட விதிகளின்படி வந்து சனிக்கு குடுத்திருக்கிறார்கள் அந்த மாதிரியான விஷயத்தை. அதேபோல் வந்து பார்த்தோம்னா, நமக்கு வந்து கடவுள்களிலே பைரவருக்கு, அதாவது சிவரூபத்திற்கு குடுத்திருக்கிறார்கள். அதனால தான் அவரை வந்து கால பைரவர் அப்படின்ற மாதிரியான விஷயம் சொல்றோம் இல்லையா? ஸோ இந்த விஷயத்த நீங்க வந்து ஸ்டார்ட் பண்றது எப்போ அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்த்தீங்கன்னா, நீங்க ஸ்டார்ட் பண்ணக்கூடிய நாள் செவ்வாயும், சனியும் தவிர வேற எந்த டைம்ல வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். ரொம்ப பர்ட்டிகுலரா உங்களுக்கு ஃபாஸ்ட்டா ஒர்க் ஆகணும் அப்படின்னா, தேர்ஸ்டே ஸ்டார்ட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்ல பலன் தரக்கூடியதா இருக்கும். தேர்ஸ்டேவும் பார்த்தீங்கன்னா, காலையில 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ள, மதியம் 1லேருந்து 2க்குள் ஸ்டார்ட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்ல பலன் தரும். அது என்ன டைமிங் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹோரை. குரு வாரத்திலே குரு ஹோரை இருக்கக்கூடிய ஒரு நேரம்னு வச்சுக்கோங்க. உங்களுடைய கண்ட்ரில அந்த ஒரு தேர்ஸ்டேல எந்த டைம் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஜூபிட்டர் ஹோரை இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயம் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் கூகுள்லேயே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து லைஃப் ஃபுல்லா செய்ய வேண்டியது அப்படின்ற மாதிரியான விஷயம் சொல்லிட்டேன். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆண், பெண்கள் இருவருமே எல்லா டைம்லயுமே செய்யலாம். பிரெக்னென்ட்டா இருக்கும்போது செய்யலாமா? வீட்டு விளக்காக இருக்கும்போது செய்யலாமா? அப்படின்ற மாதிரியான டவுட்லாம் இல்லவே இல்ல. இது வந்து நீங்க வந்து மனதிற்குள்ளேயே சொல்லிக்கொள்ள வேண்டியது தான் வச்சுக்கோங்களேன். எப்பல்லாம் முடியுமோ அப்பல்லாம் சொல்லிக்கலாம். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு முக்கியமான வேலைக்கு போறீங்கன்னா, அந்த மாதிரியான டைம்ல கூட இந்த ஒரு விஷயத்த சொல்லலாம். நீங்க வந்து ஒரே ஒரு முறை தான் சொல்கிறீர்கள். ஏதாவது ஒரு வேலைக்கு போறீங்க, அந்த டைம் அத சொல்லிட்டு போறீங்க. போன உடனே அது நல்லபடியா நடக்கணும்னு எதிர்பார்க்க முடியாது இல்லையா? எந்த ஒரு விஷயமுமே. ஸோ அதனால இந்த 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 மந்திரம் வந்து உங்களோட உடம்புக்குள்ள ஊறணும்னு வச்சுக்கோங்களேன். இவ்வளோ டைம், அவ்வளோ டைம் அப்படிங்கிறது இல்ல. இந்த ஒரு எண்ணம், இந்த மந்திரம் அப்படிங்கிறது உங்களோட மனதிற்குள் இருந்து கொண்டே இருக்கிறது. அப்படின்ற மாரியான விஷயத்துல நீங்க தொட்ட காரியங்கள் எல்லாமே துலங்கும் அப்படின்ற மாரியான விஷயம் இருக்கிறது. சில பேருக்கு இது வந்து ஃபர்ஸ்ட் டைமே கூட நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் குடுத்திருக்கு. ஏன்னா, அவங்களோட இன்டென்சிட்டி வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ரொம்ப ஒரு டிவோஷனோட இந்த ஒரு விஷயத்த சொல்லி வருவார்கள். முதல் தடவ செய்யும்போது மட்டும் முடிந்தால் விளக்கேற்றி வைத்துவிட்டு, நீங்கள் சுவாமி மாடத்தில் நின்னு இந்த ஒரு விஷயத்த ஒரு 107 தடவ சொல்லிட்டு, அல்லது ஒரு 10 மினிட்ஸ் சொல்லுங்க. ஒரு 108 நீங்க வந்து கவுண்ட் பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கவுண்டிங்ல மனசு போயிடும். ஸோ, அதனால ஒரு 10 மினிட்ஸோ இல்ல ஒரு 5 மினிட்ஸோ சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நீங்க வந்து எப்ப வேணா மனசுக்குள்ள சொல்லிட்டே இருக்கலாம். நம்மளுடைய காலகட்டம் அப்படின்ற மாதிரியான விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து செருப்பு போட்டுக் கொண்டிருக்க வேண்டியிருக்கிறது. ஒரு சில வேண்டாத இடங்கள்ல போய் நம்ம நிக்க வேண்டியிருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள்லாம் இருக்கும்போது, அதெல்லாம் தவிர்க்கணுமானா, அதெல்லாம் தவிர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா, இப்போ வந்து இருக்கக்கூடிய கால சூழ்நிலை அது மாரி இருக்கிறனால, இந்த ஒரு விஷயத்தை சொல்லி வர வேண்டியது ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டா ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். குறிப்பாக நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைமும் அக்னியை விளக்கேற்றி வைத்து, அக்னியை பார்த்துக்கொண்டு இந்த விஷயத்தை சொன்னாலோ, அல்லது உங்களுடைய குலதெய்வத்தையோ, அல்லது வந்து பைரவரையோ பார்த்துக்கொண்டு இந்த விஷயத்தை சொன்னாலோ, நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடியதா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பாருறது மட்டும் கிடையாது. நீங்க லைஃப் லாங் ஃபுல்லா இந்த ஒரு விஷயத்தை சொல்லி வரலாம். இது நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு மந்திரமானது ஓம் கால காலாய நமக. ஓம் கால காலாய நமக என்ற ஒரு மந்திரத்தினை தான் நீங்கள் சொல்லி வர வேண்டியது. தொடர்ந்து நான் சொன்ன மாதிரியான ஒரு முறையில சொல்லி வாங்க. அது வந்து நல்ல ஒரு பலன் கொடுக்கக்கூடியதா இருக்கும். எப்பவுமே நீங்க வந்து டியூஸ்டே அண்ட் சாட்டர்டே வந்து இத அவாய்ட் பண்ண வேண்டியதில்ல. முதல் தடவ சொல்லும்போது மட்டும் தான் இந்த ஒரு 2 நாட்கள அவாய்ட் பண்ண வேண்டியது. அதில ஃபாஸ்ட்டா ஒர்க் ஆகக்கூடிய நாள் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும், லைஃப் லாங் உங்களுக்கு ஒர்க் ஆகக்கூடியது அப்படின்றதும் தேர்ஸ்டேனா ரொம்ப ரொம்ப அதிகப்படியான ஒரு பெனிஃபிட் தரக்கூடியதா இருக்கும். இல்லன்னா ஃப்ரைடே, மண்டே அந்த மாதிரி சண்டே இல்லன்னா இந்த மாதிரியான நாட்கள் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கிறது. வெட்னஸ்டேவும் இருக்கு. வெட்னஸ்டேவும் நீங்க செலக்ட் பண்ணிக்கிறதுங்கிறது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதா இருக்கும். நம சிவாய.